பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆதியாகமம் 49:8 யூதாவே கர்த்தரால் புகழப்படுவோம் நீயே. அப்போ ஒரு புகழ்ச்சி நீதிமொழிகள் 12:8 சொல்லுது, தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான். இந்த புத்தியில் எப்படிப்பட்ட நினைவுகள் வருகிறது? இப்போது நீதிமொழிகள் 31:30 படிக்கும் போது அங்கே எப்படி சொல்லுது, கர்த்தரால் புகழப்படுகிற ஸ்திரியே அப்படி சொல்லுது. கர்த்தரால் புகழப்படுகிற ஸ்திரீ, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியை புகழப்படுவான் வச்சுங்களேன். இறைவனுக்கு பிடித்த மாதிரி எந்த ஒரு மனிதர் வாடுகிறானோ அவன் புகழப்படுவான். அப்போ புகழ்ச்சி 1 கொரிந்தியர் 10 நீங்கள் வாசிக்கும் போது 12 தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. அப்போ தன்னையே புகழ்கிறவன் அவன் உத்தமன் அல்ல. அப்போ ஒரு புகழ்ச்சிக்கு விஷயம் இருக்குது. இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை ஒரு மனுஷன் எடுக்கும்போது அவன் உத்தமன் அல்ல. ஒரு நன்மை நடக்கும்போது அது இறைவனை சார்ந்து நாம் வாழ வேண்டும். அவருடைய அருள், அவருடைய கருணை, அவருடைய தயவு. ஒருவருடைய அறிவாக இருக்கலாம், திறமையாக இருக்கலாம், புத்தியாக இருக்கலாம், அந்த கணம் எல்லாம் உனக்கு தருகிறவன் தெய்வன் தான். அப்போது தன்னைத்தானே புகழ்கிறவன் அவன் உத்தமனாக இருக்க முடியாது. அதான் உண்மை. அப்போது எந்த ஒரு மனுஷன் எல்லா கணத்துக்கும் துதிக்கும் ஸ்தோத்திரத்துக்கு தேவனே பார்த்து சொல்கிறானோ அதைத்தான் கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். நீங்கள் பரிசுத்த வேதத்தில் பல இடங்களில் படிக்கும்போது ரோமர் 2:29 உள்ளத்தில் யூதனானவனே யூதன். சிலலாம் பார்த்தீங்கன்னா வெளிப்புறமாக கிறிஸ்தவராக இருப்பார்கள், நல்லவர்களைப் போல் இருப்பார்கள், பார்வைக்கு நல்ல அறிவாளியைப் போல இருப்பார்கள், நல்லவர்களைப் போல அவங்களுடைய வேஷம் இருக்கும். ஆனால் உள்ளத்திலே அவர் வேற மாதிரி. அதான் ஆண்டு சொன்னார், பார்க்கிறதுக்கு ஆடை போல் இருப்பார்கள், உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய்கள். நீங்கள் உள்ளத்திலே யூதனே யூதன் அப்படி சொல்லி வசனம் முடிகிறது. இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி கர்த்தரால் வருமா. உள்ளத்திலே இருக்கிற மாற்றம் வெளிப்புறமாக நல்லவனைப் போல, வெளிப்புறமான பக்திமானைப் போல காட்சியளிக்கிறவன் அல்ல. அப்போ யூதன் அவன் ஒரு பக்தியுடனாக இருப்பான், ஒழுக்கமுடனாக இருப்பான், இறைவனை சார்ந்தவனாக இருப்பான். அதனால் யூதாவே நீ கர்த்தரால் புகழப்படுகிறவன். இப்போ இந்த பக்தி வெளியரங்கமாக இருக்கக்கூடாதான். உள்ளத்திலே யூதனானவனே யூதன் அப்படின்னு ரோமர் 2:20 சொல்லுகிறது. இன்னும் இப்படிப்பட்டவனுடைய புகழ்ச்சி அது தேவனாலே உண்டாகிறது. அதே ரோமர் 13:3 படித்தா நன்மை செய்கிறவனே புகழப்படுவான். இந்த பூமியில் எது நல்லதோ எது நன்மையோ எந்த ஒரு மனிதன் அதை செய்கிறானோ அவன் புகழப்படுவான். கொடை கொடுக்கிறவனுக்கு எல்லாரும் சிநேகிதனாவார்கள். அப்போது நீ எந்த நன்மையை செய்கிறாயோ அதனால வேலை வாசம் புத்திக்கு தக்கதாகத்தான் மனுஷன் புகழப்படுவான். ஒருவேளை நீங்கள் புகழ்ச்சியை விரும்பினால், புகழ்ச்சியை நீங்கள் தேடி போனால், நீங்கள் நன்மை செய்யுங்கள், நீங்கள் புகழப்படுவீர்கள். உள்ளத்திலே யூதனானவனே யூதன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே நீங்கள் இந்த உத்தமமான வழியில் நடப்பதற்கு, நீங்கள் பத்திரமான வழியில் நடப்பதற்கு ஒரே வழி கர்த்தர் வழியில் நடக்கிறதே அவன் அரண் சொல்லுது. கர்த்தர் வழியில் நடப்பதே உத்தமனுக்கு அரண். அப்போ நீதிமொழிகள் 10:20 சொல்லு, கர்த்தர் வழியில் நடுவுங்கள், அவர் காட்டுகிற பாதையில் நடுங்கள், உங்கள் புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அவர் காட்டுகிற பாதை உத்தமனுக்கு கர்த்தருடைய வழி அது அரணும் பாதுகாப்பாக இருக்கு. மக்களே, உங்கள் வாழ்க்கை நீங்கள் புகழ்ச்சிக்கு நேராய், மேன்மைக்கு நேராய் மாற வேண்டும் என்றால் நீங்கள் உள்ளத்திலே யூதராயிருங்கள். யூதா, நீ அநேகரால் புகழப்படுவன் நீயே. உங்கள் புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். தேவனுக்குரிய புகழ்ச்சியாய் வாழுங்கள். தேவன் உங்களோடு இருப்பாராக. God bless you. God bless you.